ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான் க்ரியேட் பண்ண ஆன்லைன் ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் க்ரியேட் பண்ண ஆன்லைன் ஸ்டோர். ஒருவேளை நீங்கள் எதாவது ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் தான் எந்த பேஜ் வச்சு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எதில் போய் பப்ளிஷ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் தான் வரும். இப்போ சும்மா நான் காட்டுறேன் எப்படி இருக்கும், நாம் க்ரியேட் பண்ணுற ஸ்டோரோட அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டோட சைஸ் முதல் கொண்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஆட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா செக் அவுட் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு வேளை உங்களுக்கு யாரோ உங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்துடும். என்ன ப்ராடக்ட் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களோட மெயிலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டர் ட்ராக்கும் பண்ணிக்க முடியும். நீங்கள் எதாவது ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய ஆன்லைன் ஸ்டோர். இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வியூ பண்ணியிருக்காங்க, கார்ட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கு, அந்த ஆர்டரோட வொர்த் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னோடய வெப்சைட் பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோடய லிங்க்கை கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு ஷாப்பிங் வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது தேடி ஒரு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா என்னோடதில் கம்ப்ளீட்டாக கீழே வந்தால் தான் டாப்ஸ் அப்படின்னு வரும். அந்த டாப்ஸ்குள்ளே போனால் தான் நிறையா டாப்ஸ் ரிவ்யூ ஆகும். அந்த டாப்ஸ் அப்படின்ற பட்டன் நான் மேலே கொண்டாடணும், ஹெட்டருக்கு கீழே கொண்டாடணும். அதை நான் இன்னும் மாற்றலை, லேப்டாப்பில் போட்டு தான் மாற்றணும். அந்த டாப்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணால் ஒரு 10 டாப்ஸ் வரும். நம்ம அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ, ஒரு ஷாப்பிங் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணணும், உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அதை எப்படி பப்ளிஷ் பண்ணணும், உங்கள் ஆர்டர் எப்படி ஃபாலோ பண்ணணும், எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கீழே வந்தால் தான் டாப்ஸ்ன்னு இருக்கும். நான் இந்த பேஜோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.